வந்துகிறவர் யாரு? வீர சூர கண்ணன். அவரு போய் பக்கத்துல வச்சாரு, அங்கங்க வச்சு ரொம்ப வந்து தேவா போய் வந்து சும்மா கிடி 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 வரலாம் தக்காதி ராம
தேசத்தை நீதி நேர்மை பரிவாரம் செய்ய வரக்கூடிய கனுமரியா மகாராஜனுக்கு யாரு நான் வர போறாங்க சொல்றதுக்கு அங்குதேசம் அங்க நாடு ஐயா பலாரி 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 பரிசு பலையோர் சொல்லுங்க பணிக்கு பலையோர் மாமாவா மாமல்ல அம்மதான் அம்மதான் பாடு சொல்லுங்க பானு பாணி பாஸ்கரன் பாஸ்கரன் நாயர் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் பலார போடுறா என் முன்னே நான் அடிக்க மாட்டேன் தெரியும் மரம் எத்தனை நாள் ஆச்சுடா ஐயோ வேணாம் வேணாம் சார் அடிக்க ஓடு விசிறில்ல. நான் சொன்னேன் நாயர் ஐயா திங்கள் நாயர் என்பது ஆமா சூரியனுடைய பேர் சூரியன் நாமதேவம் ஆமா ஆஹா. ஒரு நாளுக்கு ஒரு கிரகம் இருக்கின்றது ஆமா ஆமா எப்படி என்றால் எப்படி நாயர் என்றால் சூரியன் சூரிய பகவான் திங்கள் என்றால் சூரிய பகவான் சூரிய பகவான் ஐயோ ஐயோ திங்கள் என்றால் சந்திரன் சந்திரன் ஆமா செவ்வாய் என்றால் சந்திரன் சொல்லு. ஒரு கிரகம் அது ஒரு கிரகம் புதன் ஆமா புதன் புதன் புதனுக்கு ஒரு கிரகம் ஆமா வேலை என்றால் ஆ, குரு குரு ஆமா ஆ, சுக்கிரன் என்றால் சுக்கிர கிரகம் ஆமா சனி என்றால் ஆமா சனி கிரகம் சரிங்க இப்படி இப்படி 7 நாளுக்கு 7 கிரகம் இருக்கின்றது ஆமா ஆமா கிரகங்கள் எத்தனை 7 கிரகம் 7 ஒன்பது கிரகங்கள் எத்தனை 9 ஆமா இப்ப நம்ம எத்தனை கிரகம் கணக்கு போட்டோம் 9 கிரகம் கணக்கு போட்டோம் நாயர் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஆமா எத்தனை கிரகம் ஆச்சு 7 வந்து 7 கிரகம் இன்னும் 2 கிரகம் என்ன ஆச்சு 7 8 9 ராகு கேது இன்னும் 2 கிரகம் என்ன ஆச்சு எனக்கு யாரெல்லாம் வந்து சொல்லுங்க ராகு ஒன்று ஆமா கேத்து ஒன்று ஆமா ஆமா இது 2 சென்று ஆ, ஆனந்தத்தை மறைந்தது ஆமா ஆமா ஆனா ஆண்டவா கிரகங்கள் 9 ஆமா 7 கிரகங்களுக்கு ஆமா ஒரு நாள் குறித்து வைத்தீர்கள் ஆமா நாங்க 2 பேரும் என்ன பாவத்தை பண்ணணும்னு கேக்குதுங்க ஆமா அதுக்கு கடவுள் என்ன சொல்றாரு தெரியுமா என்ன தெரிவித்தார் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் ஆமா ராவுக்கு 1 மணி நேரம் ஆமா கேட்டுக்கு 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆமா ஆமா அதுதான் ராவுக்காகவும் கேட்டு எவ்வளவு மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒதுக்கி வச்சார் ஆமா ஆமா அப்படி அப்படி கிரகங்கள் 9 ஆமா நான் சொல்வதோ ஆமா நாயர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் சூரிய பகவான் ஆமா ஆ, என்னுடைய தந்தை தந்தை ஆமா என்னுடைய பேர் என்ன தெரியுமா 32 நாமதேவம் படித்த ஆமா சூரிய பகவான் என்னுடைய தந்தை தந்தை ஆமா என்னுடைய நாடு என்ன தெரியுமா என்ன நாடுங்க என்னுடைய நாடு என்ன தெரியுமா என்ன நாடுங்க இது நாடு இதுவா ஆமா அங்கு தேசம் இது போடுறாமா அங்க நாடு அங்கு தேசம் அங்க நாடு அங்க தேசம் அங்கு நாடு இது போடுறா கைக்கு வஸ்துவ நாடு அது தேசம் வரலைங்க அங்க அங்க தேசம் அங்க தேசம் ஆமா ஆ, இந்த அங்க தேசம் என்ற சிறப்பான பேர் எப்படி வந்தது தெரியுமா எப்படி வந்தது எப்படி வந்தது முன்காலத்திலே காலத்திலே சிவன் செய்யக்கூடிய யாகத்தை ஆமா தடுத்து சென்றாலும்
ரதி கணவனாகிய மன்மத கணவன். மன்மத கடவுள். ஆமா. அது பார்த்தானா ஆமா ஈசன் பெருமாள் ஈசன். ஆமா ஈசன் பார்த்தவனாலேயே பார்த்த உடனே அந்த 3 நேத்திரத்திலேயே ஒரு நேத்திரமாக விளங்கக்கூடிய கண் ஆமா நெற்றிக்கண்ணிலேயே ஆமா மன்மதனை சுட்டு விட்டானா. ஆமா அப்படி மன்மதனை சுட்டு விடும் போது இடம்போது மன்மதன் அங்கமானப்பட்டது ஆமாமா இந்த நாட்டிலே இருந்ததா. வீடுதான். ஆமா இந்த நாட்டிலே இருந்ததா. ஆமா இந்த நாட்டுக்கு அங்கநாடு என்று பேர் வந்தது. அங்கநாடு என்று நாமதே வந்தது. ஆமா ஆஹா. அப்படி இந்த நாட்டை அங்கதேசத்தை ஆளக்கூடிய நாடு யார் சொன்னா தெரியுங்க. தெரியுமா? ஆமா சொன்னா ஐயா எப்படி என்றால் படைக்கு பகைவன் யாரு? சூரிய பகவான். என்னுடைய தந்தையோ சூரிய பகவான். என்னுடைய நாமதேயமோ அது போகட்டும். உன்னோட நாமதேயம் என்ன? நான் என் பேரு கணேசன் வச்சாங்க. உன் பேரு கணேசன் கணேசன் வச்சாங்க. யாரு வைத்த பேர்? என் தாய் தந்தை. தாய் தந்தை. ஆமா. உனக்கு தாய் தந்தையாகிய இருப்பவர்கள் உனக்கு கணேசன் பேர் வைத்தார்கள். எனக்கு தாய் உண்டா தந்தை உண்டா உத்தவர் உண்டா இல்லை. ஒருவர் உண்டா? அப்படி இருக்கு இந்த கதன சிற்பான பேர் எப்படி வந்தது தெரியுமா? எப்படி இருக்குதுங்க? நான் திரும்ப நேரத்திலேயே காதலை குமரம மார்பலை கலந்தோட பிறந்தேன். அதாவது எனக்கு கண்ணனோட பேர் வைக்க வேண்டும் என்று அசதியில் சொல்ல அசுரர் வாக்கு ஒழித்தது. அப்படி உரைக்கும் போது என் தாத்தாதையாகிய ராதனும் 2 பேர்களும் சேர்ந்து யாரு? ஆமா என்ன எடுத்து வளர்ந்தார்கள் அந்த 2 பேர்களும். ஆமா எடுத்து வளர்ந்து ராதனும் 2 பேர்களும் சேர்ந்து எனக்கு என்று சிறப்பான பெயர் வைத்தார்கள். ஆமா சரி எப்படி தெரியுமா? என்னுடைய குணம் தெரியுமா? என்ன தெரியும்? குணம் சொல்லுங்க.
ஆ, என்னுடைய குணம் ஆ, எப்பேற்பட்ட குணம் தெரியுமா? எப்ப வேண்டுதுங்க? யார் வந்து எப்பொருளை கேட்டாலும் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் படிக்கு ஆமா ஆமா தானத்தை செய்து தானத்துக்கு கொடுக்க குணம் உங்களுக்கு ஆமா அப்படி யாராவது தானத்தை செய்வது தெரியுமா? யாரு அந்த பஞ்சம் 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 என்றால் என்ன? பஞ்சம் என்றால் ஏழ்மைத்தனம். ஆமா. எப்படி என்றால் எப்படி இருப்பவர்கள் இருப்பவர்கள் இல்லாதப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடியது ஆமா ஏழ்மைப்பட்டோம். ஆமா அப்படி அப்படி ஏழ்மைப்படுத்தவர்களுக்கு ஆமா யார் வந்து என் இடத்திலே கேட்டாலும் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் ஆமா அவள் முகை குறைந்தை அறிந்து அறிந்து தானத்தை செய்து தானத்தை செய்யுங்கள் ஆமா ஆமா எப்படி என்றால் எப்படி ஒரு முறை என்னிடம் தானத்தை கண்டால் பெற்றால் அவன் ஆயுள் கூறவும் ஆமா வேற யார் இடத்திலும் அவன் தானத்தை கேட்க கூடாது. கேட்க கூடாது ஆமா எப்படி மகாராஜா? ஒரு முறை என்னிடத்திலே வந்து யாசகம் கேட்டால் யாசித்தால் அன்னவர்கள் அண்ணவர்கள் ஆயுபூர்வம் மாண்டு செத்து போறவர்களும் ஆமா வேற யாரிடத்திலும் போயிட்டு இந்த பொண்ணு எனக்கு கேட்கக்கூடாது. கேட்க கூடாது அப்படி தானத்தை செய்து அப்படி தானம் செய்கின்ற அதற்காக ஆமா எனக்கு நிதானக்காரர் ஆமா அப்படி என்று பேர் வந்தது. பேர் வந்தது ஆமா. மேல் எப்படி காவாலே ஐயா என்னுடைய பெயர் ஆமா கண்ணமகாராஜன் கர்ணமகாராஜன். ஆமா என்னுடைய நாடு அங்கதேசம் அங்கதேசம். ஆமா என்னுடைய தந்தை சூரிய பகவான் சூரிய பகவான். ஆமா என்னுடைய குணம் தான குணம் தானகுணம். என்னுடைய எதிரி பஞ்சபாணியின் அடிப்படையில் அர்ஜுனன் அர்ஜுனன். ஆமா என்ன சந்தேகம்? உன்னை பெற்றெடுத்த தாயாரு ஆமா காவாலே அப்பா கேட்டா உடம்பெல்லாம் பட்டு பாட்டு பட்டை எழுதணும். எப்படி என்றால் உன்னை பெற்றெடுத்த தாயாருங்க தாயார் என்று கேட்கிறார். மகாராஜா, எனக்கு ஒரு சந்தேகமே. ஓ கர்ணன் பெயர் கர்ணன் தானே? அப்படி சிறப்பான பெயர் எப்படி வந்ததுங்க? எப்படி என்றால் நான் பிறக்கும் போதே ஆமா காதலை குண்டலமும் மார்பலை கவசத்தோடு பிறந்த ஏனான். ஆமா அப்படி பிறக்கும் போது குண்டலத்தோடு பிறந்தாலே இதனாலே எனக்கு கண்ணன் நாமகரத்தை வைக்க வேண்டும் என்று ஆமா அசைவில் சொல்ல சொல்ல எனக்கு வளர்ப்பு தாய் தந்தையாகிய ராமன் சேர்ந்து ஆமா எனக்கு கண்ணன் என்று அருமையான பெயர் வைத்தார்கள். பேர் வைத்தார்கள் ஆமா. என்னுடைய தாயார் என்று கேட்கிறாய். ஆமா இந்த உலகத்திலேயே ஆமா தந்தை இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். தாய் இல்லாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படியே சொல்லுங்க அந்த தாய் இல்லாத பாவினால் ஒன்றாக இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் ஐயா Come on!
மாட்டேங்க. அது வேலை வேறு வேலையை அவனுக்கு விளக்கமாக தெரிவிக்கின்றேன். ஆமா. இப்ப ஓட்டாட்டமாக ஓடி வந்த காரணம் என்ன? ஐயா, அஸ்திராபுரி தாண்டி வரக்கூடிய தம்பி துரியன் வர உத்தரவு எங்கிருக்கின்றார்? சிம்மாசனம் மீது அமர்ந்து கொண்டிருக்கின்றார். எதற்காக வர வைத்தான்? எனக்கு என்ன தெரியும்? எப்படி என்றால் பாம்புக்காரன் தாம்பரியம். ஆமா. அதே போல் ஆமா. என் தம்பி துரியன் எதற்காக வர வைத்தாலும் எனக்கு தெரியும். ஆமா. பரப்பட போகலாம். மகாராஜா அண்ணன் கண்ணு மகாராஜா வந்திருக்கின்றார். போயிட்டு காலில் போனார். மகாராஜா எப்படின்றா சொன்ன உடனே அண்ணன் கண்ணு மகாராஜா வந்திருக்கின்றான்னு போய் சொன்ன. அவரு வந்தோ வர சொல்லு, இல்லைன்னா அப்படி கரம்புக்காங்க போய் சொன்னாங்க. எப்படி என்றால் அவனுக்கு மனதில் சங்கடம் வேதனை. எப்படி அந்த 16 நாட்களாக யுத்தம் நடக்கின்றது. போன ஒன்று ஒருத்தவர்கள் திரும்பி வரல. அதனால அவன் மனப்பட வேதனால அவன் வார்த்தை சொல்லியிருப்பான். இதெல்லாம் சமயம் நாமளே சொல்லி பார்க்கலாம்.
இந்த தரணிலே ஒருவருக்கு ஒருவர் இல்லை என்று அரசாட்சி செய்த தம்பி துரியோதனா, சந்தாமர புஷ்பம் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய முகமானம் என்னது? உன்னுடைய தினமும் வாடி வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணமாய் தம்பி துரியோதனா. தம்பி என்ன சொன்னா? ராஜினே அண்ணா தெரிவிக்கின்றார். என் தம்பிக்கு இருப்பது எத்தனை அக்ரோனி சேனை? 11 அக்ரோனி சேனை. 11 அக்ரோனி சேனையா? சேனையா? 11 அக்ரோனி சேனையாடா? என் மச்சான் அடிக்காத 11 அக்ரோனி சேனையா? 11 அக்ரோனி சேனை. இந்த 11 அக்ரோனி சேனையிலே வளர்ந்த சேனை என்று சொல்லுகின்றாரு. ஆமாமா, யாரா இருக்கும்? அவரை கேட்டாதான் தெரியும். அவரை கேட்டாதான் தெரியும். வளர்ந்த சேனை என்று சொல்லுகின்றாயே யாரா? చారు ద్రోణ భీష్మాచారి మానవ మనిషి ఎన్ని సోరవ ఎనిందు మనం எப்படி கண்ணுக்கு போனதெல்லாம் யாரா? எவன் தம்பி மாறு? யார் தம்பி மாறு? எல்லாரும் குரு பெரியவர் மொத்தமே போனாங்க. தாத்தா யாரு? பீஷ்மாச்சாரி. பீஷ்மாச்சாரி 886. ஆமா, பீஷ்மாச்சாரி போனாரா? அங்கே போயிட்டாரு. துரோணாச்சாரி குருவானவர் அவரு போனாரா? அவரு போயிட்டாரு. சரி போகட்டும். யாரு யாரு கருத்தாரு மாண்டவர் இருப்பார்கள்? அவரு தம்பி துரியோதனா சண்டைக்கு மகிழ்ச்சியாமல் துண்டு அது ஒரு ரெண்டு. ஆமா, யாரா? அடங்காத பசங்க, துண்டு பசங்க எல்லாம். யார் அது? எவ்வளவு மாதிரி? யார் கட்சியில இருக்கிறாங்க? சின்ன பசங்க. யார் கட்சியில இருக்கிறாங்க? அவங்க கட்சியில அந்த கட்சியில இருக்கிறாங்க. பாண்டவர். பாண்டவர் கட்சியில இருக்கிறாங்க. ஆமா, யார் அது?
பீமன், பீமா, அர்ஜுன அர்ஜுனன். அந்த ரெண்டே இது வந்து அப்பா, அப்பா, ஐயோ, ஐயோ, ஐயோ. அந்த மாதிரி அப்படியே தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க பெட்டி தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க. வந்தவங்க வந்த மாதிரி ஓசி கட்டிக்கிறாங்க. பெரியவனை பார்த்தானா யார பார்த்தாங்க? சின்னவன் பார்த்தானா யாரு? இல்ல தாத்தாவனை பார்த்தானா? கூட வந்து 99 தமிழ் மாதிரி யாரா? ஆமா யாருமே பார்க்கல. பெரியப்பா பசங்க ஆமா ஆ? ஆமா ஒரே ஒரு ஒப்பந்த மகன் ஐயே, லக்னகுமாரன். யாரு? அவங்க புள்ளானா, நம்ம புள்ளானா? ஆமா ஆ? ஆமா 150 பேருக்கு ஒரே ஒரு மனுஷன். மைசூரே யாரு? சைனவ பூபதி. ஐந்து பூபதி தாத்தா பீஷ்மாச்சாரி யாரு? பேரு தாத்தா தாத்தா 886 வயசு படுத்த தாத்தா. ஆமா குரு துரோணாச்சாரி யாரு? ஆமா 995 பேருக்கு குரு. குரு ஆ? ஆமா யாருன்னு பார்த்தாரு அந்த கம்யூனிட்டி பசங்க, 2 பசங்க யாருன்னு பாருங்க. வந்தவங்கள வந்த மாதிரி தட்டி தட்டி இஸ்லாஸ்டானு. தட்டி தட்டு கொடுக்குறான் பெட்டி. தம்பி துரியாதாரா? ஏய், என்னடா இது முக்காடா? உனக்கு தெரியாது என்ன ஆசையா? மகாராஜா ஆ, இந்த நாட்டுல எப்படி தெரியுமா இருக்குது? அப்படிங்குதுடா. கலால் சேவை வேலை கிடையாது. என்னது? கலால் சேவை கலர் சேலை. ஆமா ஆ, அந்த வியாபாரம் கிடையாது. ஆ. மஞ்சள் புண்ணு வியாபாரம் கிடையாது. ஆ. ஒரு இபூதி வெள்ளை சளியே ஏக்குது. நானு இபூதி கலர் போடவும் கிடையாது, ஆமா மஞ்சாத்தூள் கிடையாது, ஆமா வலிகள் கிடையாது, ஆமா ஒரு விபூதி. வெள்ளை சளி ஏக்குது. எதுக்கு? ஒரே ஒரு இனிப்பாமு ஒரு 4 பேருக்கு போட்ட கரெக்டா இருக்கும். யார் அந்த 4 பேரு? 4 பேரு இன்னொரு சேர்த்து 5 பேரு. 5 ஆ, 5 கொப்புக்கு அரங்கர் தாலி எத்தினி, நிக்கிற தாலி எத்தினி? அரக்கத்து வந்து 4 யார் யார் அதுவும் கரை போட்டு வச்சுக்கிறாங்க? அரக்கத்து 4 ஆ, தாலி ஒண்ணு இதுதான். உன் தாலி மாத்திரம் அந்த இன்னொரு கரெக்டா இருக்கும். 4 பேர் தாலி மாத்திரம் புட்டா கூட்டா? ஆமா எப்படி சொல்ற? எனக்கு தெரியுங்க. உன் தாலி மாத்திரம் எல்லாத்துக்கும் கும்பிக்கிறா? நான் கரண்ட் கம்பியில முறுக்கிச்சிட்டு இருக்கிறேன். கரண்ட் ரொம்ப மோசமான கரண்ட் கம்பியில கட்டி வச்சுக்கிறான். அதனால நான் ஒரு பொண்டாட்டி காசு பட்டினா இன்னொரு பொண்டாட்டியா? அப்படி சொல்றாங்க. ஊழல் சொத்து நான் இதை நான் சாப்பிட்டேன்னா நான் யாரும் சொத்து காசு நாங்க யாரும் சொத்துக்கு ஆசைப்படுறோம்? அது பண்ணவங்க காலையில் ஒரு தாலி அந்த யார் தாலி அது? பூந்தாலியா என் தாலி கரெக்டா சொல்லலாம் பாரு. நான் வேண்டி போதும் நாலடி பையன் தமிழ் என் கையில இருக்கக்கூடிய நாக ஒரு பகை. நான் விட்டாலும் நாக விழா.
முடியாது. ஒரு வேளை 4 பேர் விட்டுச்சோ நான் விட மாட்டேன். ஆமா அது மேல உன் மனக்கவசம் நீங்க போட்டுருங்க. ஆமா ஏதோ போட்டுருவோம். ராமராஜா பா அது சொல்றது விளக்கமா சொல்லப்பா. ஏய் மகாராஜா நான் அப்ப பாத்தீங்களா ஏய் பொருளை மகாராஜா அவன் சொன்ன போறான் உண்டு. அண்ணா ஐயோ ராமராஜா நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் தம்பி. என்ன செய்வேன்னா இந்த கெடுமதிக்கு பின்ன படையனுக்கு நாளாச்சு அண்ணா அப்படின்னு தம்பி ஆகிறான் தம்பி துரியோதனா என்னாச்சு? எதுக்காக இருக்கின்றான்? தம்பி எழுப்பினாடி மகாராஜா தம்பி துரியோதனா மூஞ்சி இல்லடா உனக்கு. முன்னோர் பெரியோர்கள் இந்த பையன் மேலாமல் போனாலே தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி, குரு துரோணாச்சாரி, அஸ்வத்தாமா, அஸ்வத்தாமா, பட்டுவந்தனர்கள், நுகரவர்தனர்கள் இப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ பெரியோர்கள் அனைவரும் துரியோதனா பகை வேண்டாம், பகை வேண்டாம், பகை வேண்டாம் என்று சொன்னார்கள். பாண்டவருக்கும் பகை வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னார்கள். சொன்னதை கேட்கலாமா? கேட்காத போன காரணத்தினாலே வாழக்கூடிய நாளாக. ஆமா தம்பி துரியோதனா யாரால
அவர் நெஞ்சில் எடுத்தபடி எல்லாம் செய்து விட்டாரே அண்ணா. நான் நினைச்சா நான் செய்து போனா அவர் யாரை வைத்து செய்கின்றார் தெரியுமா அண்ணா? யாரை வச்சு செய்வாங்களா? அட பஞ்சாபா கேட்க. ஒன்றா இரண்டா மூன்றா 13 வருஷம் காட்டிலே புசித்து அந்த பச்சை பாண்டவர்களை யாரால் பயப்படுவது தம்பி துரியோதனா அந்த என்னை தலைவனாக்கி புத்ததோடு அனுப்பி போய் வாயட்டாலும் ஒரு வார்த்தையை சொல்லு அப்படி போயிட்டு அங்க வந்துடலாம்.
உன்னை நான் போராட்டத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று எனக்கு
வேளையிலே இந்த வாழை யாரை குறிப்பார்த்துக் கொண்டிருக்கின்றது? இப்படிதானா சேனாதி மட்டும் கொடுத்த விதம்? தம்பி தெரியாதாரா? நல்ல முறையோடு பொதுவானவர் இருந்தால் என்று சொல்லி நல்ல முறையோடு சேனாதி பட்டம் தருவாய். தம்பி தெரியாதாரா? தக்கான பதில் சொல்லு. வழியனுப்பு பார்க்கலாம். அம்பிமார்கள் 99 பேர்களும் அவ்வளோருக்கு அரிசியாரையோ அனைவருக்கும் போயிட்டு வாருங்கள் என்று நானோ சேனாதிபட்டம் தந்தேன். சென்றவர் ஒருவரும் வரவில்லை. ஆகியானாலே கடைசி நேரத்திலே உங்களை போய் என்று சொன்னார். நீயோ வெற்றாறு வருகிறார் என்று நீ எத்தனை முறை எடுத்து உரைத்தாரோ இந்த நாளாகப்பட்டது போயிட்டு வாருங்கள் அண்ணா என்றும் வரவில்லை. ஆகியானாலே நான் போ என்று தெரிவித்தேன். அண்ணா
இருந்தாலும் அதுக்கு விசாரமா வேறு யாரும் கேட்கும் போது என் உடன்பிறந்த அண்ணன் என்று சொன்னாரே தம்பி, அந்த நன்றிக்காக உன் அருகிலே இருக்கக்கூடிய என்னை பீஷ்மர் கசி அடியிலே சேர்த்தார் என்று வேதனைப்படும் வேளாகிரியே, அத்தாரால் யுத்தத்திலே பார்த்தன் பானத்தாலே பீஷ்மர் மூர்ச்செய்யும் போது என்னை என்னிடம் வரவழைத்து கர்ணா உன்னை இரு குலத்தால் என்று கசி அடியிலே சேர்க்கவில்லை அப்பா, துரியனுக்கு பலமும் பலகீனமும் நீதான், அது யார் வார்த்தை தவறிய வார்த்தை வந்து விட்டது, நாங்கள் அனைவரும் மாண்டு விட்டாலும் துரியனுக்கு நீதான் என்று சொன்னாரே தம்பி, உன்னை விட்டு நான் பிரிக்க முடியாம அதை போன்று பாலும் நீரு போல மரமும் தேடு போல இருந்தோமே தம்பி துரியோதனா, உன்னை விட்டு நான்
அண்ணா எப்படி என்றால் நான் சென்று வெற்றிகரமாக அந்த விஜயை வென்று மறுபடியும் திரும்பி வந்து முகத்தை பார்த்தார் என்று எண்ணம் இந்த அவனுக்கு போவது குருச்சேத்திரம் ஜெயமோ அபஜயமோ ஒரு முறையில் ஆசனத்திலே அமர்ந்து சிம்மாசனத்திலே அமர்ந்தார் ஒரு முறையிலே பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சிம்மாசனத்திலே அமர்வாய் பார்க்கலாம் பார்த்தாயா என் தம்பி சிம்மாசனத்திலே அமர்ந்தால் அந்த சிம்மாசனத்துக்கே ஒரு அழகு. அவனுக்கு சொல்லக்கூடிய 56 நாட்டுக்கு அதிபதி. ஆமா பேரரசன், தமிழகத்தவன், நந்தியவட்டமாக இருக்கின்ற ஏக சக்கராதிபதி, உடையவன் என்று பெயர் படைத்த உன் தந்தை ஆசனத்திலே அமர்ந்தால் பார்ப்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆமா தம்பி துரியாதனா, அண்ணா நீ சென்று வா. அண்ணா போறதுக்கு போ போ போ. போவது குருச்சேத்திரம். ஜெயமோ அபஜயமோ ஒருவருடைய பங்கல்ல யுத்தத்திலே சென்று வெற்றியோடு வந்தால் ஆகிவிட்டது. ஒருவேளை விதியானது முடிந்தால் நமக்கு வீர சொர்க்கம் கிடைக்காது. அதற்காகவே மாலைக்கு முதலால் கொண்டு என்னிடத்திலே என் மனைவி வாவாத்தை ஆடுவது கிடையாது. நான் அழைத்தால் அவன் வரமாட்டான். தாதி பந்துகளோடு அருகாமல் இருக்கக்கூடிய ஆமா அந்த இடத்திலே நான் ஐந்ததாக பொண்ணு அழைத்து வருவான். அப்படியே அழைத்து வருகின்றோம். Thank you.
Thank you.